நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் வடமாநில கடற்கொள்ளையர்களை பிடிக்க முற்பட்ட போது தாக்குதலுக்குள்ளான குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி, மல்லசமுத்திரத்தம் உதவி காவல் ஆய்வாளர் ரஞ்சித் ஆகியோரை தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் நேரில் சந்தித்து நலம் விசாரிக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை காணலாம். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரத். வணக்கம். மேலும் விவரம். அதாவது கேரள மாநிலம் திருச்சூரில் ஏடிஎம்களை கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் லாரி மூலம் 7 வடமாநில கொள்ளையர்கள் தப்பி சென்ற போது நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போலீசாரால் சுற்றி வளைத்து பிடித்தனர். இதில் குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் மல்லசமுத்திரம் உதவி ஆய்வாளர் ரஞ்சித் ஆகியோரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்ற ஹரியானா மாநிலம் விலால் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜுமான்தீன் என்பவரை காவல் ஆய்வாளர் தவமணி துப்பாக்கியால் சுட்டதில் அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். அதே போல மற்றொரு கொள்ளையன் அசார் அலியை கால்களில் சுட்டதில் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் கொள்ளையரிடமிருந்து சுமார் 67 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. 5 கொள்ளையர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சேலம் மத்திய சிறைச்சாலையில் அவை அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் கொள்ளையன் ஜுமானியின் தாக்கியதில் குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணிக்கு மார்பு பகுதியிலும், மல்லசமுத்திரம் உதவி காவல் ஆய்வாளர் ரஞ்சித்துக்கு கையிலும் காயம் ஏற்பட்டது. அவர்கள் சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் படுகாயமடைந்தவர்களை தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் இன்று நலம் விசாரிக்க நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை தந்தார். அப்போது படுகாயமடைந்த காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் மல்லசமுத்திரம் உதவி காவல் ஆய்வாளர் ரஞ்சித் ஆகியோரிடம் நடந்த சம்பவம் குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் இதில் சிறப்பாக செயல்பட்டு துரிதமாக குற்றவாளிகளை பிடித்த இருவரையும் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் பாராட்டினார். அவர்களுடன் மாவட்ட ஆட்சியர் உமா, மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணா உட்பட காவல்துறை சேர்ந்த 23 பேருக்கு தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் பாராட்டு சான்றிதழ் வழங்க உள்ளார். விவரங்களுக்கு நன்றி பரத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.